தமிழக வெற்றி கழகத்தில் 234 வேட்பாளர்கள்ல எடப்பாடி தொகுதி வேட்பாளர் அருண்குமார் தலைமறைவாகிவிட்டார் என்ற ஒரு செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து அவருடைய வேட்புமனுவும் நிராகரிப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 234 தொகுதிகள்ல 233 தொகுதிகள் மட்டுமே தாவேகா களம் காணும் என்று கூறப்பட்ட நிலையில தற்பொழுது பிரேம்குமார் என்ற ஒரு சுயேட்சை வேட்பாளரை தாவேகா ஆதரித்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மாவட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எனவும், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பிரேம்குமார் அவர்கள் முன்பே நமது ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக பயணித்தவர் தான், நம்முடைய சகோதரர் தான். எனவே தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் நமது முன்னாள் நிர்வாகியான பிரேம்குமார் அவர்களையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தையும் நமது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒருமனதாக ஆதரிக்க முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நமது முழு ஆதரவுடன் களம் காணும் நம் சகோதரர் பிரேம்குமார் அவர்களை மனதளவில் நம்முடைய வேட்பாளராக கருதி அவருக்கு தேர்தல் ஆணையத்தால் அளிக்கப்பட்டுள்ள வரிசை எண் 12